உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணும் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாயின் பெயர்ச்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய இந்த செவ்வாய் பயிற்சியில் என்ன மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாகவும் படிக்கலாம். வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஆன்லைன் வகுப்புலையும் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னாவே ரொம்ப மென்மையானவங்க. நீங்கள் ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு வாழக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப மிக சிறந்த புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். அந்த அளவுக்குலாம் புத்திசாலியாக இருந்தீங்க. ஆனால் வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்கள் கடந்து வந்த பாதை ரொம்ப மோசமான பாதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே ஆட்சி வலு பெற்று மூலத்திரிகோண பலம் பெற்று வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சிக்கான பலன்கள் அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலேருந்து உங்களுக்கான யோக பலனை கொடுக்க போகிறார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி. அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பலத்தை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அப்போது கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய எதிரிகளால் தொல்லைகளை சந்தித்தவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். தொழிலில் போட்டி பொறாமை, நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்பில் நிறைய துரோகங்கள் கஷ்டங்கள், அதனால் நிறைய அவமானங்கள், இன்னொருத்தர் வாங்கின கடனை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள், நிறைய உங்களுக்கு பின்னாடி இருந்து நிறைய சூழ்ச்சிகள், இந்த மாதிரிலாம் கடந்த காலகட்டத்தில் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய அனுபவிச்சிட்டிங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வாழ்க்கையில் போதும் அப்படின்ற அளவுக்கு அனுபவித்தவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர். அது எதில் வேணால் இருக்கலாம். தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம். ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட நிறைய ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் சந்தித்தவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷமாகவே இல்லை. தொழிலில் பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை மட்டும்தான் சந்திச்சிட்ருக்கீங்க. எங்கே போனாலும் கடன் தான் சார் வருது. நான் ஏதாவது தொழில் பண்ணாவே கடனில் தான் போய் நிற்கிறேன். நான் நல்லா தான் கையிலேருந்து காசு வச்சு ஆரம்பிக்கிறேன், கடைசியில் அது கடனில் போய் நிற்குது. நிறைய பேர் வீடு இழந்துட்டீங்க, வாசல் இறந்துட்டீங்க, காரு பங்களா நல்லா சொகுசாக வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டங்களை மட்டும்தான் சந்திச்சிருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு மிக மனவேதனையோடு வாழக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். அவங்களுக்கு இந்த 42 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மாற்றங்கள், ஏன்னா மிதுன ராசி என்பவர்கள் முதல்ல சொன்ன மாதிரி புத்திசாலித்தனம் சொல்லிட்டோம். ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை நீங்கள் வெளியில் காமிக்கல, அதுதான் பிரச்சனை. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த புத்திசாலித்தனமாக இருந்து நீங்கள் செய்ய நினச்ச விஷயங்கள், அது அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய இழந்திருக்கீங்க. அந்த புத்திசாலித்தனம்னு நினச்சி செஞ்ச விஷயங்கள்லாம் நஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த 42 நாட்களில் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. அது எந்த விஷயமானா இருக்கலாம். நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க. தொழிலில் ஒரு மாற்றத்தை பண்ணுறீங்க, ஒரு புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறீங்க, புதுசாக ஒரு ஆர்டர் எடுக்க போகிறீங்க, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 42 நாட்களில் கொஞ்சம் அதிகமான உங்களுடைய உழைப்பை போடுங்க. அதேமாதிரி புத்திசாலித்தனத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. ஏன்னா அதெல்லாம் அப்படியே என்னென்னா
நீங்கள் என்ன யோசித்தாலும் கடைசியில் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, காசு இல்லையே, எப்படி நான் தொழில் பண்ணுறது, எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே, என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க எங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பிக்கெலாம் நான் நிறைய உதவி பண்ணேன், ஆனால் என்ன தொழிலில் யாரும் தூக்கி வர்றதுக்கு ஆளே இல்லை, வாழ்க்கை ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் சார் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களாம் நிறைய மிதுன ராசி அன்பர்கள் இருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு துயரத்தை பட்டுட்டீங்க. ஆனால் அந்த துயரத்தினால உங்களுடைய அறிவு குறையல, உங்களுடைய வேகம் குறையல, உங்களுடைய விவேகம் குறையல. எப்படியாவது சாதிக்கக்கூடியவங்க இந்த 42 நாட்களில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றிய வாய்ப்பை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் யாருக்கெல்லாம் கொட்டேஷன்ஸ் கொடுத்தீங்களோ அவங்களெல்லாம் போய் ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ அவங்களாம் திருப்பி கேளுங்க. அதேமாதிரி உங்களுக்கு பணம் வர வேண்டிய சோர்ஸஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. நாங்கள் அம்மாக்கிட்ட சண்டை போட்டேன், எங்கள் அப்பாக்கிட்ட சண்டை போட்டேன், கூட பிறந்தவங்ககிட்ட சண்டை போட்டேன், இதுக்கப்புறம்லாம் அவங்ககிட்டலாம் கேட்க முடியாது, அவங்ககிட்ட இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. ஏன்னா இந்த லாபஸ்தானத்தில் லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வரும்போது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவுறதுக்கு இந்த 42 நாள் காத்துக்கிட்டு அதில் யாரெல்லாம் உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்காங்களோ, யாரெல்லாம் நீங்கள் பணம் கேட்க முடியும் அவங்கக்கிட்ட பணம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் புதுசாக தொழில் தொடங்குறேன்னு ப்ராஜெக்ட் லோன் அப்ளை பண்ணுங்கள், ஒரு ஓடி அப்ளை பண்ணுங்கள், எல்லாமே கிடைக்கும். இல்லை சார் நான்லாம் அப்ளை பண்ணி நொந்து போயிட்டேன் சார், பேங்க்லாம் ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன், மேனேஜர் அப்புறம் பார்க்கலாம், இன்றைக்கி பார்க்கலாம், நாளைக்கு இப்படியே எடுத்துகிட்டு வராங்க சார், அந்த பேச்செல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வேலையில் இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நான் புத்திசாலியாக இருக்கேன் சார், என்னோட ஒன்றுமே இல்லாத ஆள்லாம் இன்றைக்கி என் மேனேஜராக இருக்காங்க, என் மேலே உட்காந்துக்கிட்டு என்னை போட்டு ஆட்டி படைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகிடுவாங்க. நீங்கள் அந்த நிலைக்கு வரக்கூடிய காலகட்டம். இந்த 42 நாட்கள் உங்கள் உழைப்பை காட்டுங்க, உங்களுடைய திறமையை காட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும், நல்ல பதவியை கொடுக்கும், உயர் அந்தஸ்தை கொடுக்கும். வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 42 நாள் அப்ளை பண்ணிவிடுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. இந்த 42 நாட்களில் எந்தெந்த கம்பெனிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிக்கெல்லாம் உங்களை இன்டர்வியூ கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள், என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளை வந்து ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்களே, அவங்களாம் ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்குமே சார், எனக்கு எங்கள் கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க சார், ஒன்றுமே தெரியாது சார், ஆனால் அவங்களாம் நல்ல சம்பளம் வாங்குகிறாங்க, எனக்கு மட்டும் கம்மியாக சம்பளம் கொடுத்துருக்காங்க. அது வந்து கடந்த காலகட்டம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இப்போ உங்களுடைய முயற்சினால் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. வெளியூருக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதினு சொல்கிறதுனால, 3ஆவது ராசின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் வெளிநாடு வெளியூரில் போய் நல்லா ஜெயித்தவங்க இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மறந்துடுங்க, சரிங்களா? உங்கள் குடும்பம் என்ன செஞ்சதுன்னு கேட்டால் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களாம் யோசிக்காமல் நீங்கள் அவங்களாம் விட்டுட்டு, ஏன்னா நிறைய பேரால் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, அவங்களாம் விட்டுருங்க. நீங்கள் அதில் பற்றி யோசிக்காதீங்க. உங்களை திருப்பி நீங்கள் அவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு திருப்பி அவங்க எதுவும் செய்ய போகிறதில்ல. அதனால் அவங்கள பற்றி மறந்துட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள். வெளியூரில் வேலை தேடுங்க, வெளிநாட்டில் வேலை தேடுங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க, நிறைய பிரச்சனை. அங்கே போய் ஒரு அழகாக நம்ம வந்து செட்டில் ஆகலான்னு போயிருப்பீங்க, நல்ல வேலை பார்த்துருப்பீங்க, திடீர்னு வேலை போயிருக்கோம், இல்லை கம்பெனி மூடியிருப்பாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு நிலைகளில் நிறைய பேருக்கு, அதுவும் இல்லாமல் ரிசெஷன் சொல்லிட்டு வந்தக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை இழப்பெல்லாம் நடந்திருக்கு. குடும்பத்தோடு போய் செட்டில் ஆனவங்களாம் இன்றைக்கி வந்து வெளிநாட்டில் இருக்கும் நீங்கள் தான் பேர், ஆனால் நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கீங்க. 20 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி வெளிநாடு போனவங்களாம் கூட வருத்தங்கள் இருக்குது மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா அந்த காலகட்டம் கடந்த காலகட்டம் அது மாதிரி. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் மாறிடுச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வேலைக்கு வெளிநாட்டிலேயே வேறு ஊருக்கோ ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பரிவர்த்தனை பண்ணுறவங்க, அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் இடம் விற்கணும், வீடு விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிறைய மிதுன ராசி என்பவர்கள் நிறைய சொத்து வாங்கி வச்சுருப்பீங்க.
சொத்து வாங்கி பிரச்சனை என்ன பிரயோஜனம் சார், அதனால தான் எனக்கு கடனே வந்துச்சு, அதனால தான் எனக்கு பிரச்சனையே அப்படின்ற ஒரு சூழல் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதை விற்க முடியாமல் ரொம்ப வருத்தப்படவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு காலகட்டம், அது மூலமாக பணம் வரக்கூடிய காலகட்டம். அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் விடுதலை ஆகக்கூடிய காலகட்டம். நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு, பிரிவினை, வேலை இல்லாதனால பிரச்சனை, வீட்டில் நீங்கள் ஒழுங்காக இருந்தோம் அவங்க ஒழுங்காக இல்லாதனால பிரச்சனை, நிறைய பெண்களுக்கு கணவன் ஒழுங்காக இல்லையேன்னு வருத்தங்கள்னால பிரிவினைகள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்துக்கு பின்னாடி இருந்தவங்களால தான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே யார் உங்களுக்கு எதிரினா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தான் எதிரி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மறு திருமணம் நடக்கும். பிரிஞ்சு வாழ்ந்தவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமணம் ஆகாதவங்க ரொம்ப நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கீங்க. அது பெண்களாக இருக்கீங்கன்னா அது அதிகம் இன்னும். ஆண்களை விட பெண்கள், அதுவும் மிதுன ராசி அப்படின்னும்போது இரட்டை குடிக்கக்கூடிய ராசி. அதனால் ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பில் இருந்துக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். உடல்நிலை பாதிப்பு ஆகிடுச்சு சார், நான் 1 வருஷம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதோ ஒரு வியாதியெல்லாம் சொல்லிலாம் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்திருப்பீங்க. ஏன்னா மிதுன ராசி காற்று ராசியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு புது வியாதிகள் எப்பவுமே வரும், வராமல் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாம் நல்ல ஒரு மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும். உங்களுடைய மருத்துவ செலவுகள் குறையும். பழைய மாதிரி நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் நிறைய மிதுன ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்க, அவங்களாம் வெளிநாடு போகலாம். வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, அவங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் எதை தொட்டாலும் லாபமாக தான் இருக்கும். நிறைய மிதுன ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்துறையில் இருப்பீங்க. அந்த விவசாயத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நிறைய பேர் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க. ஏன்னா அது புதனுடைய வீடு அப்படின்னால நிறைய பேர் ரியல் எஸ்டேட் மூலமாக ஒரு கமிஷன் வியாபாரம், இல்லை அதில் வீடு வாங்கி விற்கிறது, இடம் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த 42 நாட்கள் இருக்க போகுது. அது இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா வாராகி அம்மான பிரார்த்தனை பண்ணிங்கன்னா பெரிய மாற்றங்கள் வரும். நீங்கள் எது விஷயமா இருந்தாலும் சரி வாராகிக்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை வைங்க. 42 நாள் இருக்குது. அதில் செவ்வாய்க்கிழமை போகிறது ரொம்ப விசேஷம், பஞ்சமி நாளில் ரொம்ப போகிறது ரொம்ப விசேஷம். ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் போய் ஒரு பிரார்த்தனையை வச்சு கண்டிப்பாக வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த வாராகி அப்படின்னு சொல்லக்கூடியது படை தளபதியாக இருக்கவங்க எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அம்பாவை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அதற்கான வாய்ப்புகள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருந்த எந்த கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடனாக இருக்கலாம், திருமணத்தில் சண்டை சச்சரவு எதாக இருந்தாலும் சரி, அந்த வாராகி பிரார்த்தனை உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்குது, அதேமாதிரி நல்ல தசாபுத்திகள் நடக்குது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு தசை நடக்குது, நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை. செவ்வாய் திசையே நடக்குது வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம சொன்ன மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தையும் ஒரு அடி பார்த்துக்குங்க. ஏன்னா சுய ஜாதகத்தில் கூடிய தசாபுத்திகள் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதுறீங்களாம் கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.